பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எவ்வளவோ தூரம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்படியாக நான் பிரயாசப்படுறேன். ஆனால் என் மேலே தவறான அவதூறுகளை பரப்புகிறாங்க, எனக்கு எதிராக இருக்கிறாங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவரே? இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் சங்கீதம் 31 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து உங்களுக்காக கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். உண்மை உள்ளவனை என் ஆண்டவர் என்றைக்கும் காப்பாருங்க. நம்முடைய வார்த்தையில உண்மை, நம்முடைய செய்கையில உண்மை, எல்லா இடத்துல உண்மையான நடக்கிறேன். என் பலத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன். சங்கீதம் 31:23 படி உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாப்பார். உங்க செல்வத்தை கர்த்தர் பாதுகாப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். யார் ஒருவர் தேவனுக்கு தங்களுடைய வார்த்தையில தேவனுக்கு முன்பாக எதுல உண்மை இல்லாம போறாங்களோ அவங்க செல்வம் நிற்காது, அவங்களுடைய எதிர்காலம் இருக்காது, அவங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் கர்த்தர் தூரமா இருப்பார், தூரமா இருப்பார். அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியுமோ அதற்கு உங்களை அர்ப்பணிங்க. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன் பாஸ்டர், தேவனுக்கு முன்பாக நான் செய்கிற காரியங்கள் உண்மையா இருக்குது, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியா இருக்குது. நிச்சயம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பார். எந்த இடத்துலையும் உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நான் வேலை செய்த இடத்துல கர்த்தர் என்னை ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு நிறுவனத்துல நல்ல ஒரு பதவியில ஸ்தானத்துல வைத்திருந்தார். நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய காரியம் பிளாக் அண்ட் ஒயிட், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்று சொல்லணும். சில பேர் ஆண்டுடைய வழியில நடக்கிறவர்கள் கூட, சில பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கூட ஒன்று இருக்க மாற்றி பேசுகிற கொடுமையான காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் யாரை பார்க்கிறார்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் பேசும். ஆண்டு நீ வைத்திருந்த அந்த வேலை ஸ்தலத்துல என்ன காரியம் இருக்குதோ அதை திட்டமும் தெளிவா இதுதான் இப்படித்தான் நடக்கும், இதுதான் இருக்கும் என்று இருந்தேன். என்னை குறித்து என்னோடு இருந்த எனக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னை குறித்து புகார் கொடுக்கும்படியாய் அவர் கடந்து போய் கொடுத்தார். ஆனால் அந்த சூழ்நிலையை நான் எதிர்கொண்டேன். ஆனால் அதை விசாரித்து எல்லா இடத்துல பார்த்தவங்க, நீங்க இவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறீங்க, உங்களுக்கு மேல தவறாய் குற்றம் சுமத்தின அந்த ஆளை முதல் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் டிஸ்மிஸ் எதுவும் பண்ணல, அவரு ஆண்டர் பார்த்துக்கிட்டு விட்டுட்டேன். நான் அந்த இடத்துல இருந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து என்னுடைய வேலையை நேர்த்தியாய் முடித்து முழு நேர ஊழியத்திற்கு நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் அந்த அந்த மகன் யார் எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாரோ அவர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியாகிற பொழுது ஒரு பிளாக் மார்க்கோடு வெளியானார். நான் ஆசீர்வாதமா அந்த இடத்துல இருந்து காரியங்களை முடித்து வந்த பிறகு அந்த இடத்துக்குள்ள போகணும்னு அந்த திரும்ப அந்த நிறுவனத்துக்குள்ள போகணும் எவ்வளவோ முயற்சி செய்தார். கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. உண்மையானவனை காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இன்னைக்கு நான் உண்மையா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு விரோதமா எழும்புறாங்க, எனக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிப்பாருங்க. நீங்க கவலையே படாதீங்க. சங்கீதம் வசனம் 7:8 சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, நீதியின்படியும் உண்மையின்படியும் எனக்கு நன்மை செய்தார்கள், எனக்கு பதிலளிங்க ஆண்டவரேன்னு கேட்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டு பதிலளிப்பார். யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் தங்க வாழ்க்கையை வாழுகிறார்களோ, உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் எந்த ரூபத்துல எந்த காரியத்துல ஜனங்களாகட்டும், விரோதமாய் இருக்கிற எந்த சக்திகளாகட்டும், மனிதர்களாகட்டும், அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கும் தேவன் பதிலளிப்பார், கர்த்தர் பதிலளிப்பார். அந்த பயம் இல்லாதவங்க தான் அந்த உண்மைக்கு விரோதமாய், உண்மைக்கு மாறாய் எல்லா காரியங்களை செய்ய முற்படுவாங்க. தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. ஆனா உண்மையானவனை
கர்த்தர் பாதுகாப்பாருங்க. தயவு செய்து வேலை இடமாகட்டும், நீங்க செய்கிற ஊழியமாகட்டும், கர்த்தர் உங்க நம்பி கருத்துல கொடுத்துருக்கிற எந்த பொறுப்பாகட்டும், கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். உங்க சம்பத்தாண்டவர் பாதுகாப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல இருக்கோ. உண்மையானவனை கர்த்தர் பாதுகாப்பார். இடும்பு செய்யறாங்க, துரோகம் பண்றாங்க, சூழ்ச்சி பண்றாங்க, அவர்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்துருங்க. அதற்கெல்லாம் ஆண்டவர் பதிலளிப்பார். நம்முடைய நோக்கம், நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் மேலையும் உண்மையாய் ஓட்டத்தை ஓடுவதில் இருக்கட்டும். கர்த்தர் மேலான உயரங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான உங்களை கர்த்தர் மாற்றுவார். God bless you. God bless you.